ஏழை விசைத்தறி தொழிலாளர்களுடைய கிட்னியை திருடிட்டு எந்தவித குற்ற உணர்ச்சியுமே இல்லாம சுத்திட்டு இருந்த ஒரு நபர்கிட்ட நீதான்ப்பா மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ வேட்பாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பை எடுத்துட்டு போய் கொடுத்தா அது எந்த மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்றது குறித்து இதற்கு முன்னாடி நம்ம ஊடகத்துல நம்ம பேசியிருந்தோம். ஆனா அந்த விளைவு ஒரு இளம் பெண்ணோட உயிரையே பறிக்கிற அளவுக்கு எப்படி மாறுச்சு அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். யார் அந்த இளம் பெண், திமுக ஆட்சியின் அவலத்தின் உச்சம் இதுதானா அப்படின்றது குறித்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2026 தேர்தலை நோக்கி அரசியல் கட்சிகள்லாம் தீவிரமா தங்களுடைய தேர்தல் பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. வேட்பாளர் பட்டியல் வெளியாயிருச்சு. இந்த சூழல்ல தான் திருச்சி மண்ணச்சநல்லூர் தொகுதி வேட்பாளரா கதிரவன், திமுக நிர்வாகி கதிரவனை திமுக அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அதாவது இவர் குறித்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவருக்கு தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ கல்லூரி அந்த பகுதியில இயங்கிட்டு இருக்கு. அந்த கல்லூரியின் மூலமா, அந்த கல்லூரியில பணிபுரியக்கூடிய நிர்வாகிகள் மூலமா என்ன பண்ணிருக்காரு, அந்த பகுதியில ஏழை மக்கள் இருக்காங்கல்ல, அதாவது விசைத்தறி தொழிலாளர்கள், அவங்களுடைய தொழில் நலிவடைந்ததுனால கடன் சுமையில சிக்கி இருந்த அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுடைய கிட்னியை முறைகேடா பெற்று அதை விற்று அது அந்த பணத்தையும் அவங்களுக்கு தராம ஏமாற்றிய ஒரு வழக்குல அதிகமா பேசப்பட்ட பெயர் இவருடைய பெயரும் இவருடைய கல்லூரியின் பெயரும் தான் பேசப்பட்டுச்சு. இதுல இவருக்கு உடந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் விசாரணைகளும் நடந்துட்டு இருக்கு. ஆனா திமுக இது குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க. இது குறித்து பொதுவெளியில இவர் இத்தனை பேரோட கிட்னி எடுத்தாதான் நான் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியும் அப்படின்னு பேசின அந்த விஷயங்களும் பல சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இப்படி கிட்னியை திருடினது மட்டும் இல்லாம அதற்கு எந்தவித குற்ற உணர்ச்சியுமே இல்லாம ரொம்ப அதை கிண்டல் செய்யும் விதத்துல பேசினதுக்கும் இவர் மேல பலருக்கும் பல ஆதங்கம் இருந்துச்சு. இப்படி எல்லாம் சர்ச்சை போயிட்டு இருக்க சூழல்ல தான் இவர் தான் மண்ணச்சநல்லூர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவுக்கும் பல எதிர்ப்பு வந்துச்சு. ஆனா எதிர்ப்புகளை பற்றி எதையுமே கவலை கொள்ளல திமுக. என்ன சொன்னாலும் இவர் தான் வேட்பாளர். ஏன்னா அவர்கிட்ட தானே கிட்னி திருடிய பணம் நிறைய இருக்கு அப்படின்றதுனால தேர்தல் பணிகள், அந்த தேர்தல் செலவுகள்லாம் இவர் தான் சிறப்பா செய்வார்னு அவரை சூஸ் பண்ணாங்களோ என்னவோ தெரியல, அவரை வேட்பாளரா போட்டுட்டாங்க. இந்த வேட்பாளரா அனௌன்ஸ் பண்ண அந்த நாள்ல இருந்து அடுத்தடுத்த சர்ச்சையில தொடர்ச்சியா அவர் சிக்கிட்டு இருக்காரு. எப்படி பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல்ல சொத்து மதிப்புகள் வெளியிடப்படும். அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு அவங்க தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த ஒரு ஃபார்ம் சோசியல் மீடியால லீக் ஆச்சு. அதுல ஸ்டாலின் அவர்கள், நம்மளுடைய தமிழக முதல்வரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய சொத்து மதிப்பே அவர் கையிருப்புல இருக்கக்கூடிய பணம் 10,000 ரூபாய் தான், அவர்கிட்ட நகை எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாமே பேசு பொருளாச்சு. இன்னொன்னு அவர்கிட்ட வாகனங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பேசு பொருளாச்சு. அப்போ ஒரு தமிழக முதல்வரா திமுக கட்சியின் தலைவரா இருக்கக்கூடிய அவருக்கே இதுதான் நிலைமை அப்படின்னும் பொழுது, இவர் இந்த கதிரவன் இருக்காருல்ல, இவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, 7 சொகுசு கார்களை நிர்வாகிகளுக்கு பரிசு பொருட்களா கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காரு. ஒரு எம்எல்ஏ கூட இன்னும் ஆகல. அவர் ஒரு கல்லூரியின் நிறுவனரா தான் இருக்காரு. இவர்கிட்ட 7 சொகுசு கார்களை பரிசா மட்டும் கொடுக்குறாருன்னா, அப்ப இவர்கிட்ட எத்தனை கார்கள் இருக்கும், எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கும் அப்படின்றது எலெக்ஷன் கமிஷன் எதனால பார்க்காம இருக்காங்க, இல்ல ஐடி ரெய்டெல்லாம் எதனால பண்ணாம இருக்காங்க அப்படின்றது புரியல. அதற்கு பின்னாடி பறக்கும் படைக்கு தகவல் கிடைத்து அந்த 7 சொகுசு கார்களை அவங்க கைப்பற்றிருக்காங்க. அதற்கப்புறமாவது இவர் சும்மா இருக்காரான்னு பார்த்தா, பிரச்சாரத்திற்கு போகக்கூடிய இடங்கள்ல மக்கள் கேள்வி கேட்க தானே செய்வாங்க. இப்படி நீங்க கிட்னியே திருடி முறைகேடு பண்ணிட்டு எம்எல்ஏ ஆகிறதுக்காக ஓட்டு பிச்சை கேட்டு வரும்பொழுது மக்கள் எப்படி கேள்வி கேட்காம இருப்பாங்க? அப்படி கேள்வி கேட்கக்கூடிய மக்களை பார்த்து, உன் ஓட்டே எனக்கு வேணாம், நீ எனக்கு ஓட்டு போடவே தேவையில்லை அப்படின்னு ஒருமையில மக்களை பேசியிருக்காரு. இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதே சர்ச்சை, இந்த சர்ச்சை அடங்கி முடியறதுக்குள்ள ஓட்டு போட்டு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாக்காளரை பார்த்து ஒருமையில உன் ஓட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படி ஒரு வேட்பாளர் தான் இருப்பாங்களா அப்படின்னு இவருடைய அந்த செயலும் சர்ச்சை ஏற்படுத்திய சூழல்ல இந்த சர்ச்சை அடங்கி முடியறதுக்குள்ள இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. என்னன்னா, கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி அதே மண்ணச்சநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இவர் பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு. இந்த கதிரவன் பிரச்சாரத்திற்கு போகும்பொழுது எப்படின்னா, இவங்க செய்த நலத்திட்டங்களை எல்லாம் சொல்லி அவங்க ஓட்டு கேட்கறது கிடையாது. ஏன்னா அப்படி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, சொன்னாலும் நம்ம தான் மாட்டுவோம் அப்படின்றது தெரிஞ்சதுனால மக்களுக்கு லஞ்சம் கொடுத்துதான் இவங்களுடைய வாக்குகளை சேகரிக்கும் நிலையில இவங்க இருக்காங்க. அப்படி போகக்கூடிய இடங்கள் எல்லாமே பரிசு பொருட்கள், பாத்திரங்கள் கொடுக்கறது, சொகுசுக்காரர்கள் வழங்குறதுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய கைவரிசையை தான் அந்த இடத்துலயும் காட்டிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாருக்கும் பாத்திரம் கொடுக்கும் பொழுது வாழைத்தட்டை பகுதியில இவரு பிரச்சாரத்திற்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய சிந்துஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இந்த பெண்மணிக்கு 3 வயதுல ஒரு குழந்தை இருக்காங்க. இவங்களுடைய கணவர் ஒரு லாரி ஓட்டுநரா இருக்காங்க.
இந்த பெண்மணி வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பெண் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பகுதியில இவங்க பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஓட்டுல இருந்து நமக்கு கண்டிப்பா வாக்கு திமுகவுக்கு தான் விழும் அப்படின்றத பார்த்து இவங்க நம்ம ஆளா அப்படின்றத பார்த்துதான் அவங்க அந்த பரிசு பொருட்களை கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல இந்த சிந்துஜா என்ற பெண்மணிக்கு அந்த பரிசு பொருட்கள் எதுவுமே கிடைக்கலன்னும் பொழுது இவங்க போய் கேட்கறாங்க, எல்லாருக்கும் கொடுத்தீங்க, எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கும் பொழுது, அதெல்லாம் ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கு தான், இது இல்ல உங்ககிட்ட அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல சாக்குப்போக்குகளை சொல்லி இவங்களுக்கு வந்து அந்த பாத்திர பண்டங்களை கொடுக்காம தவிர்த்திருக்காங்க. இதனால டென்ஷன் ஆகணும் இவங்க. என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, எல்லாமே என்கிட்ட இருக்குது, ரேஷன் கார்டு தானே வேணும், ரேஷன் கார்டு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்ப அட்டையும் எடுத்துட்டு வந்து காட்டி, இதுக்கு மேல என்ன வேணும், எனக்கும் பரிசு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அப்புறமா இந்த பேச்சுவார்த்தை வாக்குவாதமா மாறி ஒரு வழியா கடைசியில எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமுக காரங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு அந்த பரிசு பொருட்களை கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரங்களை கொடுத்து பரிசு கொடுத்து இவங்களை ஆஃப் பண்ண திமுக காரங்க என்ன பண்ணிருக்காங்க, அடுத்த நாள் இந்த சிந்துஜா வந்து அவங்களுடைய குழந்தை வெளியே விளையாடிட்டு இருக்கும்பொழுது அவங்கள கூப்பிடறதுக்காக வெளியே போயிருக்காங்க. அந்த டைம்ல அந்த கதிரவன் கூட இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, யார் அந்த திமுக பிரமுகர்கள்னா ராஜேந்திரன், ராஜா, ரவிக்குமார், ஜெயக்குமார், சுரேஷ்குமார், இவங்க தான் அந்த பரிசு பொருட்கள் எல்லாம் வழங்கி இருக்காங்க. இவங்க தான் அந்த கதிரவன் கூட இருந்திருக்காங்க. இவங்க அந்த கதிரவன் வந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா இவங்க மட்டும் அந்த தெருவில் நிற்கும் பொழுதுதான் சிந்துஜா அந்த பக்கம் தெருவுல விளையாடிட்டு இருந்த தன்னுடைய குழந்தையை கூட்டிட்டு வர போயிருக்காங்க. அப்போ சிந்துஜாவை பார்த்து, நேத்து என்னமோ அப்படி பேசுனியா அப்படின்ற மாதிரி, நீ தானே பரிசு அந்த பொருளுக்காக இப்படி கேட்டு வாங்கின அப்படின்ற மாதிரி கேலி கிண்டல் பண்ணி அவங்கள வந்து ஆபாசமா பேசியிருக்காங்க. எதுக்காக இப்படி பேசுறீங்க, எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியதானே நானும் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துஜா வாக்குவாதம் பண்ண, வாக்குவாதம் கைகலப்பா மாறுது. இந்த திமுக பிரமுகர்களுடைய மனைவிகள் எல்லாம் சேர்ந்து சிந்துஜாவை அடிச்சிருக்காங்க. அவங்க மனைவிகள் மட்டும் இல்ல, அந்த பிரமுகர்களே, அந்த ஆண்களே சேர்ந்து சிந்துஜாவை, தனியா மாட்டின சிந்துஜாவை வந்து முடிய புடிச்சு இழுத்து அவங்களோட சுடிதாரை கிழித்து அடித்திருக்காங்க. இதுல வந்து சிந்துஜா ரொம்பவும் மனமுடைந்து போய் அழுதுகிட்டே தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போய் தன்னுடைய அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அம்மாவும் வந்து சரி விடு, நாளைக்கு பாத்துக்கலாம், வீட்டுல ஆண்கள் யாரும் இல்லல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திருக்காங்க. அதற்கு பின்னாடி இரவு வந்து லாரி ஓட்டுநரா இருக்கக்கூடிய சிந்துஜாவுடைய கணவர் லாரி ஓட்டிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது இந்த மாதிரியாதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சிந்துஜா சொல்லி கணவர்கிட்ட அழறாங்க. அந்த கணவர் லாரி ஓட்டிட்டு வர டைமே வந்து நைட் அன்டைம் அப்படின்றதுனால இப்ப போய் யாரை என்னன்னு கேட்க முடியும், நீ படு, காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்தி மனைவியை படுக்க வச்சிருக்காரு. ஆனா அப்பவும் மனம் பொறுக்காத, அந்த வேதனையில இருந்து மீண்டு வர முடியாத சிந்துஜா என்ன பண்ணிருக்காங்க, தன்னோட குழந்தைய தூங்க வச்சுட்டு அவங்களுடைய ரூம்குள்ள போய் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ரூம்குள்ள போன மனைவியே இன்னும் வெளியே வரல அப்படின்னு கணவர் வந்து தேடிட்டு உள்ள போகும்பொழுது மனைவி வந்து இப்படி சடலமா தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைந்து அவங்கள மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதற்கு பின்னாடி இந்த நிலைக்கு அவங்கள யாரு தள்ளினாங்களோ, அந்த தற்கொலைக்கு தூண்டினார்களோ அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வாழைத்தட்டை சாலை பகுதியில அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் போராட்டத்துல ஈடுபடுறாங்க. இவ்வளவு பிரச்சனை நடக்கும் பொழுது கூட, இந்த போராட்டம் நடக்கும் பொழுது கூட, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமான அந்த எம்எல்ஏ வேட்பாளர் கதிரவனுக்கார்ல, அவர் இந்த குடும்பத்துக்கு இன்னும் ஒரு ஆறுதல் கூட சொல்லாம இருக்காரு. அதுவும் இந்த சிந்துஜாவுடைய உறவினர்கள் வீதிக்கு வந்து போராடாம இருந்து மீடியால இந்த விஷயம் லீக் ஆகாம இருந்திருந்தா போலீசார் அவங்களை கைது செய்திருப்பாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறிதான். இப்போ இவங்க பண்ண இந்த விஷயங்களால பாதிக்கப்பட்டு நிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்துஜாவுடைய 3 வயது குழந்தை தான். லாரி ஓட்டுநரா இருக்கக்கூடிய அந்த நபர், அவர் எப்பவுமே வீட்டுல இருக்க போறதில்ல, அவரோட தொழிலே வந்து லாரியை ஓட்டுறதுதான் பொழுது அந்த 3 வயது குழந்தையை அவரால் எப்படி வளர்க்க முடியும், அந்த குழந்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. குழந்தைகளோட வருங்காலத்திற்கு நாங்க தான் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புக்கு நாங்க உறுதியளிக்கிறோம் அப்படின்னு பல பிரச்சாரங்கள்ல பேசக்கூடிய திமுக தலைவர்கள் இந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு கிட்னி திருடனுக்கெல்லாம் ஒரு தொகுதியோட எம்எல்ஏவாகும் வாய்ப்பை அள்ளி கொடுத்தா இது போன்ற விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்றத யாராலையுமே மறுக்க முடியாது. மக்களாகிய நாம் தான் இதையெல்லாம் பார்த்து விழிப்புணர்வு அடைஞ்சு இவங்களை நம்ம தேர்ந்தெடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத யோசிக்கணும். இதே போன்ற மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பவித்ரா சிவகுமார்.